பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். சமீபத்தில் பார்த்துருந்தீங்கன்னா கூடார பண்டிகை என்று சொல்லி ஒரு சிலர் ஜான் ஜபராஜ், அந்த ஜஸ்டின் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 3000 ரூபாய் கொடுத்து அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி பொதுமக்களுக்கு ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேதத்தில் இல்லாத ஒன்று. நம்ம எத்தனையோ விதமான எச்சரிப்புகள் நம்ம பொதுமக்களுக்கு எச்சரிப்பு கொடுத்து இருக்கிறோம். அந்த கூடார பண்டிகைக்கு போனாதான் பரலோக ராஜ்யத்திற்கு போவீங்கன்னு எந்த ஒரு பைபிள் வசனத்திலையும் கிடையாது. கூடார பண்டிகை பழைய ஏற்பாடின்படி பார்த்தோம் என்று சொன்னா அப்போ அந்த காலத்துல பண்ணாங்க. புதிய பிரமாணத்தின்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரியான தவறான உபதேசங்கள் பொதுமக்கள் கொஞ்சம் தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்க. இதெல்லாம் வேதத்துல இல்லாத காரியங்கள் திருச்சபைகளுக்குள்ளாக ஒரு சில ஊழியக்காரங்க, தவறான ஊழியக்காரங்க இந்த மாதிரியான காரியத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. பைபிள் படிக்கிற நீங்க யோசிக்கணும், எந்த ஒரு ஊழியக்காரரும் பணம் வாங்கியோ ஒரு கூட்டத்தை நடத்துறாரு என்று சொன்னா அந்த கூட்டத்திற்கெல்லாம் போவாதீங்க, அந்த கூட்டத்துலதான் ஆசீர்வாதம் வரும் என்று சொல்வது ஒரு முட்டாள்தனமான ஒரு பேச்சு. இயேசு கிறிஸ்துவ கூட இன்றைக்கு வியாபாரமாக இன்னைக்கு ஒரு சிலர் மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு சத்தியங்கள் பாத்தீங்கன்னா பணத்திற்காக விற்கப்படுகிறது. எவ்வளவு மூத்த ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, எவ்வளோ பிரபலமான மூத்த ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஏன் இவங்கெல்லாம் இவங்களை கேள்வி கேட்காத காரணம் என்ன? நம்ம இவங்களை கேள்வி கேட்டா அவங்க நம்மளை கேள்வி கேட்டு நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு ஒரு சில ஊழியக்காரங்க இன்னைக்கு கேள்வி கேட்காமல் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இன்னொன்னு, பைபிள் அறகுறையா படிக்கிறது ஒன்று சொல்லும், மற்றவர்களை குற்றவாளியாக தீர்ப்பதற்கு நீ யாரு அப்படின்னு. அந்த பைபிள் வசனம் யாருக்கு சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்படுது என்று தெரியாம எனக்கு ஒரு சில கூட்டங்களும் இருந்து கொண்டுதாங்க இருக்கிறது. நான் பொதுமக்களுக்கு என்ன சொல்வேன் என்று சொன்னா, இந்த மாதிரியான கூட்டத்திற்கு தயவு செய்து போகாதீர்கள், எச்சரிக்கையாக இருங்கள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த பூமியில வரப்போறாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கடைசி காலகட்டத்தில் இன்னைக்கு தவறான உபதேசிகள் எழும்பி கொண்டுதான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிறைய விதமான பொய் தீர்க்க தரிசனங்கள், தீர்க்க தரிசனம் குடுகுடுப்புக்காரன் கூட தோத்துருவான். அந்த மாதிரியான தீர்க்க தரிசனம்லாம் நம்முடைய ஒரு சில கள்ள ஊழியக்காரங்க இன்னைக்கு சொல்லி கொண்டுதானே இருக்கிறாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா போதும், அது இது இந்த மாதிரியான காரியங்களை இன்னைக்கு பொதுமக்கள் வழியில கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பணம் என்ற ஒரு குறிக்கோளோடு இன்னைக்கு ஒரு சில ஊழியக்காரங்க எழும்பி பொதுமக்களை வஞ்சித்து கொண்டுதான் இருக்கிறீங்க. இந்த மாதிரியான தப்பான ஊழியக்காரங்க பொதுமக்களுக்கு இந்த மாதிரியான காரியங்கள் செய்து கொண்டுதான் இருப்பாங்க. பொதுமக்கள் தான் என்ன பண்ணணும், பைபிளை படிக்கணும். இன்னைக்கு யாரு ஊழியக்காரங்க, யாரு டுபாகூரு, எது ஒரிஜினல்னே தெரிய மாட்டேங்குது. ஒரிஜினலுக்கு மரியாதை இல்லை, டுபாகூருங்களுக்கு தான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் மரியாதை இருக்கிறது. ஒரு 2-3 பாட்டு பாடிட்டா போதும், அவரு தூக்கி வச்சு தலையில ஆடுறது. நீங்க ஆடலாம், நாங்க ஆட வேண்டிய அவசியமே கிடையாது. எங்களுக்கு ஒரே போதகர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். ஆனா இயேசு கிறிஸ்துவ இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் ஒரு சிலர் மதிக்கிறதே கிடையாது. உண்மையா சொல்ற, இயேசு கிறிஸ்து 2வது தடவை சிலுவையில அறையப்பட்டா கூட நம்முடைய ஜனங்கள் திருந்த மாட்டாங்க. அப்போ இருந்த ஜனங்களே திருந்தல, இப்ப இருக்கிற ஜனங்களை திருந்த போறாங்க. தயவு செய்து ஆண்டவருடைய பேரை வைத்து பணத்தை சம்பாதிக்காதீங்க. இந்த மாதிரியான கூட்டத்திற்கு எச்சரிக்கையாக இருங்க. இவங்களெல்லாம் திருத்த முடியாது. ஏன்னா நம்முடைய மூத்த ஊழியக்காரங்க வலுக்க விட்டுட்டாங்க, புரியுதுங்களா? அவங்க துணிஞ்சதான் இந்த மாதிரியான காரியங்கள் செய்வாங்க. துணிஞ்சதான் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க பொதுமக்கள் அங்க பள்ளம் இருக்குன்னு சொல்லதான் முடியும். அந்த பள்ளத்துல போய் நான் விழுவேன் என்று சொன்னா விழுந்து சாவு. என்னுடைய கருத்து இதுதான். இந்த பள்ளம் இருக்கு, அங்க போவாத அப்படி என்றுதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, அந்த பள்ளத்துலதான் நான் போவேன்னா விழுந்துதான் சாக முடியும். அது நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அங்க தப்பான காரியம் இருக்கு, அங்க போகக்கூடாது. நான் இங்க எத்தனையோ விதமான எச்சரிப்புகள் பொதுமக்களுக்கு நான் கொடுத்து இருக்கிறேன். எவ்வளவு பேர் அதை கேட்டும் ஒரு சிலர் திருந்து இருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு சில வாலிபர்கள்லாம் இவரு நல்லா ஜாலரா அடிக்கிறாங்க பாருங்க. பார்க்கலாம், இந்த உலகம் கொஞ்ச நாள் வாழ்க்கை, கொஞ்ச நாள் பெருமைக்காக வாழலாம். இன்னைக்கு காலையில இருக்கிறவங்க இன்னைக்கு நைட்டு கிடையாது. அந்த மாதிரியான வாழ்க்கையில நம்ம உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள்னு நான் சொல்றேன். உன் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து உன் பிதாவை நோக்கி கூப்பிடு, இயேசு கிறிஸ்துவ கூப்பிடு. தனிமையான ஜபத்திற்கு தான் முக்கியத்துவம். இந்த மாதிரியான ஜபத்துக்கெல்லாம் உண்மையா சொல்றேன், அந்த கூட்டத்துல ஆண்டவர் வரமாட்டார். உண்மையாவே அந்த கூட்டத்திற்கு ஆண்டவர் வந்துட்டாருன்னா, இந்த ஜான் ஜபராஜ் இவங்க எல்லாம் கூட்டம் நடத்துறாங்க தெரியுமா,
அங்க உண்மையாவே தேவனுடைய பிரசன்னம், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அங்க வந்து ஒரு அற்புதம் செய்துட்டாருன்னா நான் இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றதே விட்டுருவேன். புரியுதா? இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றது விட்டுடுறேன். ஏன்னா இந்த மாதிரியான உலகத்தினுடைய காரியத்துல இயேசு கிறிஸ்து இருக்க மாட்டாரு. அது ஒண்ணு நல்லா புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து இந்த மாதிரியான தவறான உபதேசத்துல, தவறான ஊழியத்தினுடைய பாதையில இயேசு கிறிஸ்து இருக்க மாட்டார். ஒழுக்கம் எங்க இருக்குதோ அங்க இருப்பார். நியாயம் எங்க இருக்குதோ அங்க இருப்பார். தாழ்மை எங்க இருக்கிறதோ அங்க இருப்பார். இதுதான் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது. தாழ்மையான ஊழியக்காரர்கள் எங்கேயோ அங்கதான் இயேசு கிறிஸ்து அவர்கள் மூலமாக தான் அனைத்து விதமான காரியங்களை இன்றளவும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். சும்மா நான் பேயை ஓட்டிட்டேன், பிசாசு ஓட்டிட்டேன், சின்ன ஞானஸ்தானம் எடுத்தவங்க தெரியுமா குழந்தைங்க சொல்ற மாதிரி ஒரு 15-16 வயசுல ஞானஸ்தானம் எடுத்தவங்க கூட போயிட்டு ஜபம் பண்ணா பேய் ஓடும். ஏன்னா ஜான்சனுடைய பேர்ல அற்புதம் நடக்காது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே போன்னு சொன்னாதான் அங்க இருக்கிற பேய்கள் ஓடும். ஜான் ஜபராஜ் அவர் பேரை சொன்னா பேய் ஓடாது. ஜஸ்டின் அவர் பேர் சொன்னா பேய் ஓடாது. இந்த ஆர்ஜே ஜான்சன் பேர் சொன்னா பேய் ஓடாது. பெரிய பெரிய ஊழியக்காரங்க பேர் சொன்னாலா பேய் ஓடாது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பேர் சொன்னா மட்டும்தான் பேய்கள் ஓடும், எல்லாமே ஓடும். அந்த ஜோக்கெல்லாம் வந்துட்டு எங்க கிட்ட காட்டாதீங்க. நம்ம நிறைய ஜோக்க கிறிஸ்தவ மார்க்கத்துல பார்த்துட்டு வந்துட்டோம். நிறைய விதமான ஜோக்குகளை பார்த்துட்டோம். அதனாலதான் நான் சொல்றேன், இவங்களெல்லாம் நம்பாதீங்க. நம்பி பரலோக ராஜ்யத்தை இழந்து விடாதீங்க. உண்மையான ஊழியக்காரர்களை அவங்க பின்னாடி போங்க. உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. அதே போல ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்ற ஊழியக்காரங்களை நம்பாதீங்க. இவங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருங்க. வேதத்தை படிங்க. புதிய ஏற்பாடு அதிகமாக படிங்க. இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்துல என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. தவறான உபதேசத்திற்கு செவி சாய்க்காதீங்க. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த பூமியில் வரப்போகிறார். காது உள்ளவன் கேட்க கடவன். எச்சரிக்கையாக இருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் இந்த பூமியில் வரப்போகிறார். ஆமென்.